இல்ல சார், இப்ப வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயோட சன் வந்து சஞ்சய் வந்துட்டு எந்த யாருக்குமே இயக்குனரா இல்லாம வெறும் கன்னடா தேசத்துல போயிட்டு அந்த டைரக்ஷன் கோர்ஸ் படிச்சுட்டு வந்து அவரும் ஒரு படம் பண்ணிட்டாரு. அவருக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசர் வாய்ப்பு கிடைச்சிருச்சு. சின்ன வயசுல அவருக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசர் வாய்ப்பு கொடுத்துட்டாரு, அவர் படம் பண்ணிட்டாரு. ஆனா நீங்க இத்தனை படம் பண்ணியும் வாய்ப்பு கிடைக்கல. இதுக்கு என்ன ஒரு பெரிய ஹீரோ டைரக்டர் அந்த மாதிரி பையனா இருந்தா வாய்ப்பு கிடைச்சிருன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு வந்து கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, சினிமா மட்டும் கிடையாது, எல்லா தொழிலுமே வந்து அவங்க அப்பா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் என்னன்னா வந்து பொருளோ இல்லைன்னா பணமோ அப்படி கிடையாது. குட்வில் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப விஜய், இளைய தளபதி, அப்புறம் தளபதி அப்படிங்கிற ஒரு இமேஜ், ஒரு குட்வில் இருக்குல்ல. அவரு நிறைய படத்துக்கு வந்து சூப்பர் ஸ்டார் இல்லை, ஆக்சுவலா நீங்க அவர் சூப்பர் ஸ்டார் தான் இன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டாரோட பையன் ஈஸியா வர்றதுங்கிறது வந்து நடக்கலாம். அது எல்லா தொழிலையும் இருக்கு. அதாவது ஒரு போத்தீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அப்பா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு குட்டியில் வச்சிருப்பாங்க. அதுவும் அவங்க பசங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஈஸியா வந்துருவாங்க. இது மாதிரி சரணா ஸ்டோர் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அவங்க அப்பா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைப்பாங்க ஒரு குட்டியில் மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க ஈஸியா அவங்களோட ஜென்ரேஷன் வந்துருவாங்க. ஆனால் அந்த சினிமாவுல வந்து அவங்க வந்து ஜெயிக்கணும்னா அவங்க திறமையால மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும். அவங்க அப்பா நமக்கு வந்து இன்ஃபுளுன்ஸா வந்து இருக்காங்க அப்படிங்கிறனால வந்து சினிமால ஜெயிக்க முடியாது. அது வந்து அவங்க திறமையை மட்டும்தான் அவங்க நம்பி ஆகணும். ஸோ இப்போ எங்களுக்கு எப்படி திறமை இப்போ ஒரு புது இயக்குநர்களுக்கு வந்து தேவைப்படுதோ அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த திறமை இருக்கிறதுனாலதான் அவங்க உள்ள வர்றாங்க. அவங்க அப்பா சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வரல. அவங்களுக்குன்னு உள்ள ஒரு ஆர்வம் இருக்கும், அந்த திறமை இருக்கும். அந்த திறமையை வந்து எங்களை விட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனா திறமை இருந்தாதான் அவங்கள ஜொலிக்க முடியும். இல்ல சார், நீங்க எத்தனை ப்ரொடியூசரை போய் சந்திச்சு கதை சொல்லியிருப்பீங்களா? இந்த மாதிரி பெரிய ப்ரொடியூசர் சந்திக்கிறதுக்கு ஈஸியா உங்களுக்கு கதை சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சா இல்லையா? இல்ல, என்னன்னா இங்க வந்து கதை சொல்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைக்குது. ஆனால் வந்து என்னன்னா சில காரணங்கள் வந்து ஒரு வியாபாரம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அந்த வியாபாரத்துக்கு வந்து நம்ம கதைக்கு எந்த மாதிரியான ஒரு கதாநாயகன் தேவைப்படுறாரு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நம்ம ஒரு கதாநாயகனை வந்து சொல்றோம், அந்த கதாநாயகன் வந்து ப்ரொடியூசரும் அப்ரோச் பண்ணுவாங்க. ஆனா அந்த கதாநாயகன் வந்து ஒரு 4 படம் நமக்கு முன்னாடி வந்து டேட் வாங்கி வச்சிருப்பாங்க, ஒரு அட்வான்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த படம் முடிச்சுட்டு நமக்கு வரணும். அப்படி வரும்போது நமக்கு இந்த தயாரிப்பாளராக இருக்கிற அந்த ப்ரொடியூசர் வந்து காத்திருக்கணும். இல்லை நான் உடனே பண்ணணும் அப்படிங்கும்போது அதுல வந்து சில சிக்கல்கள்லாம் வருது. அப்படிங்கும்போது வந்து நம்ம வந்து வேற வேற ப்ரொடியூசர்களை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதான். முதலமைச்சரோட சன் வந்து டைரக்ஷன் பண்ணிருக்காரு, அவர் அடுத்த ஹீரோவா கூட நடிக்கலாம். நீங்க அவர்கிட்ட போய் கதை சொல்லலாம்ல, ட்ரை பண்ணலாம். அவர் வந்து கதாநாயகனா நடிக்கணும் அப்படிங்கறது வந்து அவர் விரும்பணுங்களா முதல்ல. இப்ப நான் வந்து சார் நீங்க கதாநாயகனா நடிச்சீங்கன்னா உங்களை வந்து பெரிய லெவல்ல நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா அவருக்கு அந்த விருப்பம் இருக்கணும். அந்த விருப்பம் இருக்கும் போது அவரு யாருக்கு வந்து அந்த டயத்துல போய் கதை சொல்லி ஓகே பண்றாங்களோ அந்த ப்ராஜெக்ட் நடக்கலாம். அந்த நேரத்துல நான் வந்து சொல்லி ஓகே பண்றதா இருந்தா கூட அந்த அதிர்ஷ்டம் எனக்கும் கிடைக்கலாம். ரெண்டாவது, நீங்க நிறைய கதை ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. கதையெல்லாம் நிறைய படம், என்னென்ன படம் பண்ணணும், எப்படி படம் பண்ணணும், நிறைய கதை புதுசாலாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. நம்ம இயக்குனர் இமயம் பாகிராஜா, நம்ம ஸ்கிரீன் பிளே டைரக்டர் பாகிராஜா சார்லாம் இறந்து போனாங்க. அவங்களோட கதை தாக்கம் உங்களுக்கு ஏதாவது வருமா சார் ஸ்கிரீன் பிளேல ஏதாவது? இல்ல, கண்டிப்பா வந்து வரணும், வந்தே ஆகணும் அப்படின்னு தான் இது. ஏன்னா என்ன மாதிரி வந்து புது இயக்குநர்கள், அப்புறம் எனக்கு முன்னாடி இருக்கிற ஜெயிச்ச இயக்குநர்கள் எல்லாருமே வந்து இயக்குனர் இமயம் பாரதிராஜா சாரும், அப்புறம் வந்து சிகரம் கே பாலச்சந்தர் சாரும், அப்புறம் ஸ்கிரீன் பிளே தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியராஜ் சாரும் அவங்களுடைய பாதிப்பு இல்லாம நம்ம வந்து ஒரு கதையை வந்து நம்ம வந்து நகர்த்தவே முடியாது. என்ன கதை பண்ணாலும் அவங்களுடைய பாதிப்பு வந்து கண்டிப்பா வரும். ஏன்னா அவங்கள பார்த்துதான் நம்ம வளர முடியும். வீட்டுல நம்ம அப்பாவை பார்த்துதான் நம்ம வளர முடியும். அதே மாதிரி வெளியில சொசைட்டில வந்து நம்ம என்ன தொழிலை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த தொழில் சார்ந்த வெற்றியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள சார்ந்துதான் நம்ம வந்து வாழ முடியுங்கிறத விட அவங்க அப்படிதான் நம்ம வளர்ந்துருப்போம். அப்படி வளர்க்கப்பட்டவங்க வந்து ஒரு சாயல் இல்லாமலோ ஒரு எண்ணங்கள் இல்லாமலோ நம்மளால வந்து நம்ம வந்து பண்ணவே முடியாத ஒரு ஸ்கிரிப்ட். நான் வந்து ஒரு 10-20 கதை வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த 20 கதையிலுமே இந்த பிரம்மாண்ட இயக்குநர்களுடைய பாதிப்பு இருக்கதான் செய்யும். இல்ல சார், அந்த பிரம்மாண்டமான இயக்குநர்களே அடுத்தடுத்து படங்கள் பிளாப் ஆகி ஓடாமதுனாலதான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போச்சு. அந்த மாதிரி அதே பழைய பாட்டெல்லாம் நீங்க இப்பவும் கதை சாயில ரெடி பண்ணிருந்தா படம் மக்கள் ஏத்துக்குவாங்களா? அதாவது இத ரொம்ப உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா, பழைய பேட்டர்ன் புது பேட்டர்ன் அப்படிங்கறதான் கிடையாது. அதாவது ஒரு சின்ன இப்ப நீங்க அடிச்சா அம்மா அப்படிங்கிற அந்த வலி இருக்குல்ல,
அது எல்லாத்துக்குமே உள்ளதுதான். ஆதி காலத்து மனிதன்ல இருந்து இப்போ வர மனிதன்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷன் வரப்போற மனிதன் வரைக்கும் உணர்வு ஒண்ணுதான். அந்த உணர்வு வந்து அவங்க என்ன எப்படி சொல்லியிருக்காங்க, எந்த காலகட்டங்களை சொல்லியிருக்காங்க, நாம எந்த காலகட்டங்களை சொல்ல போறோம் அப்படிங்கறத நம்ம வேறுபடுமே தவிர, மற்றபடி அவங்க சொன்ன விஷயங்கள், அவங்க சொன்ன கருத்துக்கள், அவங்க சொன்ன உணர்வுகள் எல்லாமே வந்து அது வாழையடி வாழையாதான் வந்து அது வருமே தவிர அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இதை எதுக்கு நான் குறிப்பிட்டு கேட்கறேன்னா, சங்கர் சாரும் கண்டினியூ அதை பழைய பேட்டர்ன் ஸ்டைலே அப்படியே எடுத்துட்டு வந்தாரு. ஏன்னா சங்கர் சாருங்கிறது ஒரு பிரமாண்டமான டைரக்டர். அவரோட படங்கள்லாம் அப்போ அந்த கால ஒரு 10 வருஷம் முன்பெல்லாம் பயங்கர பிரமிச்சு பார்த்தாங்க. ஆனா இப்போ அவரோட படங்கள் எல்லாம் கண்டினியூ பிளாப் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா அந்த பேட்டர்னை கூட மக்கள் வெறுக்கிறாங்க, அந்த ஸ்டைலிஷ வெறுக்கிறாங்க. அதனாலதான் நான் இந்த மாதிரி கேட்கிறேன். அதாவதுங்க, சங்கர் சார் வந்து எடுத்து எந்த படம் வந்து பிளாப் ஆச்சு சொல்லுங்க? எந்த வந்து உங்களை திருப்திப்படுத்தணும்னு சொல்லுங்க. நீங்க வந்து இந்தியன் டூ, அதாவது ஒரு காலகட்டங்கள்ல வந்து நம்ம வந்து எந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்லணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்ப வந்து மழை பெய்யும் போது வந்து பூ வைக்க போனேன், காத்தடிக்கும் போது நான் மாவு வைக்க போனேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த படங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். மற்றபடி வந்து என்னன்னா, உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களை வந்து அது மாறாது. அது உணர்வுங்கிறது வந்து இங்க வந்து ஒண்ணுதான். அதுல வந்து இப்ப டைட்டானிக் வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஒரு கப்பல் உடையுது அப்படிங்கிறதுன்னா, அந்த கப்பல் உடையதுக்குள்ள ஒரு காதல் வச்சான். அந்த காதல் வந்து உலகத்துக்குள்ள எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு காதல். எல்லாருமே வந்து அந்த காதலோட உணர்வை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அந்த மாதிரி வந்து ஒரு இயக்குனர்கள் வந்து அந்த பிரம்மாண்டத்தை காட்டும் போது அந்த உணர்வை வந்து அவர் சொல்லுவாரு. அது வந்து நமக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்குது அப்படிங்கிறது வந்து தான் நம்ம சொல்ல முடியும். இல்ல சார், இந்த தலைமுறையில டைட்டானிக் படத்தை பார்த்தாலே என்ன சொல்றாங்கன்னா, சரி அவன் காதலன் இறந்து போயிட்டான், நான் உனக்கு வேற பொண்டாடி கிடைக்கும், ஜாலி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா புருஷன் இவன் இல்லைன்னா வேற ஒருத்தங்கிற மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க உலகத்துல. அதுக்காக ஃபீல் பண்ற காலம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. டைட்டானிக் படத்தை இந்த கால ஜெனரேஷன் ஒத்துக்காது. ஏன்னா ஏன்னா இந்த காலத்துல ஒரு காதல் இல்ல, காதல்ங்கிறது ஒண்ணு பண்ண மாட்டாங்க, 3 நாள் போயிட்டே இருக்குது. இல்லைங்க, அதை வச்சு சொல்றேன். நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி 2 விஷயம் இருக்குங்க. இதுல வந்து நல்லதை வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு நீங்க வந்து வரிசைப்படுத்துங்க, கெட்டது யாரெல்லாம் யார் யாருக்கு வேணும்னு சொல்லி ஒரு வரிசைப்படுத்துங்க. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நல்லது வேணும் அப்படிங்கறதுதான் நிறைய பேர் வரிசையில நிற்பாங்க. அந்த மாதிரி வந்து நீங்க யாரோ ஒருத்தர் வந்து ஒரு புரிதலோட இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உதாரணம் எடுக்கக்கூடாது. ஒரு பானைக்கு ஒரு சோறு வந்து பதம் தான், நம்ம உதாரணம் எடுக்கலாம். ஆனா வந்து எல்லாருடைய மனப்பக்குவமும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம அதை வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா படங்களும், ஓடுற படங்கள் எல்லா படத்தையும் பாருங்க, அதே மாதிரி ஓடாத படத்தையும் வந்து பாருங்க. அதுல ஏதோ ஒரு காரணம் வந்து ஓடாததுக்கு உண்டான ஒரு ரீசன் இருக்கும், இல்லாம இருக்காது. ஐயோ இந்த பெரிய பிரம்மாண்ட இயக்குனர் வந்து எடுத்து நம்ம அந்த படம் ஓடலையே அப்படின்னா அந்த படத்துல ஏதோ ஒரு விஷயம் இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனா அவருக்கு எடுக்க தெரியாது அப்படிங்கறத நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ டைரக்டர் விக்ரம் பாத்தீங்கன்னா அவரோட படம் பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் படமா இருக்கும். ஹீரோ ஹீரோயினிஸ் படங்கள் எல்லாத்துக்குமே நல்ல விஷயத்தையே காட்டியிருப்பாரு. அவரோட படம் கூட இந்த காலத்து ஓட மாட்டாங்க. ஏன்னா இப்ப பேடா காட்டுற லோகேஷ் கனகராஜ் படத்தை பாத்தீங்கன்னா கஞ்சா குடிக்கிறது, பீடி குடிக்கிறது, சிகரெட்டு, கொலைகள், 1000 பேர் 2000 பேர் கொலை பண்றது, ஒரு ரவுடி ஒரு ஹீரோ அடிக்க பாத்தீங்கன்னா 1000 பேர் 2000 பேர் வருது. அப்படிங்கிற மக்கள் தான் ஒத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட படம் தான் ஓடுது காலகட்டத்துல. இல்லைங்க, இப்ப என்னன்னா, விக்ரமன் சார்ட்ட வந்து நீங்க வந்து ஒரு படத்தை கொடுத்து நீங்க எடுக்க சொல்லி அந்த படம் திரையில ஓடல அப்படின்னா நீங்க இந்த கேள்வியை நீங்க வைக்கலாம், சரிங்களா? நீங்க வந்து 100 பேர் 1000 பேர் 1000 பேர் வந்து சட்டை போடுற படங்கள்ல வந்து ஓடுது அப்படின்னா உங்களுக்கு நல்ல படங்கள் வந்து ஓடக்கு உண்டான வந்து சோர்ஸை நீங்க ஏற்படுத்தி கொடுத்தா தானே வந்து அது ஓடாதையா ஓடுதா அப்படிங்கறத வந்து நம்ம சொல்ல முடியும். இல்ல சார், ஓட இல்லைங்க, இதை யார் சொன்னா? ஒரு எந்த ப்ரொடியூசர் சொன்னாங்க நான் விக்ரம் சார் படம் பண்ண மாட்டேன்னு யாரும் சொன்னாங்களா? இல்ல மக்கள் யாராவது ஐயோ நான் ஒரு படம் வந்து? ஆமா, ஆனா இப்ப 1000 பேர் அடிக்கிறதா ஒரு ஹீரோங்கிறாங்க. கஞ்சா, போதை, பீடி, சிகரெட், அப்படி சினிமா உலகமே தப்பான, மக்களே தப்பான பாதையில் வழிநடத்தி கொண்டு போகுது. இல்ல அப்படி என்னால உணர முடியல. நீங்க அப்படி உணர்ந்தீங்கன்னா அதுக்கு என்னால பதில் சொல்ல என்னன்னு தெரியாது சார். என்ன இப்படி சொல்றீங்க? நீங்களே இப்ப எடுத்துக்காங்க, லோகேஷ் கனகராஜ் சார் எடுத்த படமா எடுத்துக்காங்க. நம்ம இல்லங்க, அதாவது இங்க வந்து என்னன்னாங்க, ஒரு இயக்குனரை இன்னொரு இயக்குனர் கூட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு இயக்குனருக்கு ஒரு விதமான திறமை இருக்கும், இன்னொரு இயக்குனருக்கு இன்னொரு விதமான திறமை இருக்கும். ஒரு தாய்கிட்ட இருந்து ஒரு 4 குழந்தைங்க வருதுன்னா 4 குழந்தைங்களுமே வந்து
ஒவ்வொரு திறமையோட தான் இருப்பாங்க. ஒவ்வொரு துறையில ஒவ்வொருத்தரும் வந்து வளர்ச்சி அடைவாங்க. அதுதான் வந்து ஒரு தாயோட பெருமையா திறமை. என்ன அப்படின்னா ஒவ்வொரு இயக்குநர்களுக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். நீங்க ஒரு இயக்குனரோட திறமையை இன்னொரு இயக்குனரோட ஒப்பிடாதீங்க. ஒரு படம் வந்து சின்ன பட்ஜெட்ல எடுக்க வேண்டியதா இருக்கும். அதுல சில காம்ப்ரமைஸ் பண்ணதுனால அந்த படம் ஓடாம கூட இருக்கலாம். சில படம் பெரிய படங்கள் வந்து சில காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க வந்து எடுத்திருப்பாங்க. அதுல வந்து அவங்க படங்கள் ஓடாம இருக்கலாம். அதுக்காக வந்து நம்ம ஒரு இயக்குனர் வந்து இன்னொரு இயக்குனரோட நம்ம வந்து ஒப்பிட்டு பேசவும் கூடாது. அது தவறுங்க. இல்ல சார், இப்ப வந்து டைரக்டரோ சினிமா ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாருமே சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களை தப்பான பாதை வழி நடத்துறாங்களான்னு தோணுது. அதாவது கள்ளக்காதல் பத்தியும் இல்ல தவறான கஞ்சா போதை பீடி சிகரெட், பெண்களே பீடி சிகரெட் குடிக்கிற மாதிரி. அதாவது இப்ப வந்து லோகேஷ் கனகராஜ் ஹீரோ நடிக்கிற படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து பீடி சிகரெட் குடிக்கிறோம், சரக்கு அடிக்கிற மாதிரி இப்படி ஒரு தப்பான உதாரணமான படங்களா எடுத்து மக்களை கெடுக்கிறாங்களோ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி. இது எனக்கு வந்து பதில் சொல்ல தெரியல. இருந்தாலும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றேன். அது உங்களுக்கு புரிஞ்சான்னு பாருங்க. இப்ப இயக்குநர்கள் வந்து தவறா வந்து வழி நடத்துறாங்க அப்படிங்கறத நீங்க சொல்றீங்கல்ல, அதை நீங்க இப்படி பாருங்க. மக்கள் மத்தியில வந்து இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு புரிதலோட இருக்கிறாங்க. அதை இயக்குநர்கள் பார்த்து இந்த மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்கலாம்ல. அந்த மாதிரி கான்செப்ட் கூட நீங்க பார்க்கலாம்ல. இப்போ பெண்கள் வந்து சிகரெட் குடிக்கிறாங்க, பெண்கள் தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு இயக்குனர் பார்த்திருக்காரு. அந்த இயக்குனர் அதை வந்து படத்துல வச்சு இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுவாங்க, இதை மாதிரி நீங்க எந்த பொண்ணுமே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வந்து புரிய வைக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணிருக்கலாம்ல. இல்ல சார், அந்த நீங்க வந்து மக்களை வந்து தவறா புரிதலுக்கு கொண்டு போறீங்க. இல்ல சினிமாங்கிறது ஒரு கற்பனை. இப்ப நீங்க சொல்றீங்களா அந்த மாதிரி எடுத்துக்கலான்னு. அப்போ ஒரு ஹீரோ வந்துட்டு அட் டைம்ல 10 பேர் 20 பேர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக ஒரு நிஜத்துல போயிட்டு ஒரு பையன் போய் அத்தனை பேர் அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. ஆனா இந்த விஷயத்த போய் எடுத்துக்கிறாங்க. கஞ்சா குடிக்கிறது, பீடி குடிக்கிறது, அந்த ட்ரெஸ் ஸ்டைலிஷ்னு. இப்போ துணி கடைக்கு போனா இந்த நடிகை யூஸ் பண்ண ட்ரெஸ்ன்னு தான் சொல்லி விற்கிறாங்க. இந்த பீடி சிகரெட் பார்த்தா இவர் குடிச்ச பீடி சிகரெட் சொல்லி தான் விற்கிறாங்க. எதை எடுக்கணுமோ அதை தான் எடுக்கிறாங்க. ஏன்னா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எம்ஜிஆர் ஒரு பீடி சிகரெட் இல்லாம ஒரு குடும்ப கண்ணிய படமா எடுத்தாங்க. ஆனா இன்ன வரைக்கும் அவரோட படங்கள் இன்னும் மதிக்கப்படுது. அவரோட கதை கேரக்டர் மதிக்கப்படுது. அவரோட வேல்யூ இன்னும் குறையாம இருக்குது. காரணம் அதுதான். ஏன்னா இந்த காலத்துல அப்படி இல்லை. பணத்துக்காக எப்படி வேணாலும் போட்டோம், நான் சம்பாதிச்சா போதும், அடுத்தவங்க குடும்பம் எப்படி போனாலும் நாசம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. இல்ல அப்படி எடுக்கப்பட்ட படம் என்ன படம்னு உங்களால சொல்ல முடியுமா? ஒரு படத்தோட பேர் சொல்லுங்களேன். சார் உதாரணத்துக்கு ஜெயிலர் படத்தை பாருங்களேன். ஜெயிலர் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மாவோட நம்ம தமிழ்நாட்டோட பாசம் என்னன்னா பையன் அப்பா அம்மா உங்கள ஒரு அந்நியம் ஐக்கியம் ஒரு நல்ல ஒரு பாசமா இருக்கும். ஆனா ஜெயிலர் படத்துல பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு பையன் துரோகம் பண்ற மாதிரி ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகி ஓடிட்டு இருக்குது. தங்க பதக்கத்திலே இருக்கு. சிவாஜி கணேசன் சார் படமே வந்து அந்த படத்துக்கு ஒரு உதாரணம். சரிங்களா? ஒரு அப்பாவை கொலை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பையன் இருக்கான்ல, அது ஆரம்ப காலங்கட்டங்களே இருக்கு. அது வந்து ஒரு தவறான பாதையை எடுத்துட்டு போறதுன்னு சொல்ல முடியாதுல்ல. சொல்லுங்க. இல்ல அந்த சொன்ன ஹீரோக்கள் படங்கள்ல தான் இருக்கு. நீங்க சொன்ன ஹீரோக்கள் படங்கள்ல அது அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு. இது தமிழ்ல மட்டும் இல்ல, தெலுங்குல இருக்கு, மலையாளத்துல இருக்கு, கன்னடத்துல இருக்கு. கோலமாவு கோயில பாருங்க, பெண்களை கஞ்சா இந்த போதை வஸ்துகள் கடத்துற மாதிரி படம் எடுத்திருக்காங்க. இதெல்லாமே மக்களுக்கு ஒரு வழிகாட்டிய ஒரு பாதையா அமைகிற மாதிரி இருக்குதுங்கிற. இந்த மாதிரி எடுக்காதீங்க அப்படின்னா நீங்க அந்த படத்தை நீங்க பாக்கலாம்ல. அதாவது ஒரு படத்தை நீங்க பாக்கும்போது இந்த மாதிரி கதையை மக்கள் வந்து கொண்டாடுறாங்க, பாக்குறாங்க. குடும்ப கதையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதாவது என்னன்னாங்க, மக்கள் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. என்னன்னா மக்கள் வந்து நீங்க வந்து பாக்குறதுக்கு தயாரா இருக்காங்க. நீங்க நல்ல படம் எடுத்தோம்னா வந்து பாக்குறதுக்கு தயாரா இருக்காங்க. நீங்க இப்ப சொன்னீங்களா ஒரு படம் உதாரணத்துக்கு சொன்னீங்களா, அந்த படத்தை மாதிரி நீங்க வந்து இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு கூட ஒரு உதாரணத்துக்கு அந்த படம் இருக்கலாம்ல. ஒருத்தன் வந்து கிரிக்கெட்ல வந்து ஜெயிச்சு முதல் பிரைஸ் வாங்கி அந்த ஊருக்கே வந்து பெருமை சேர்க்கிறான். ஒருத்தன் ஓட்டப்பந்தயத்துல வந்து ஓடி அந்த ஊருக்கே வந்து பெருமை சேர்க்கிறான், அந்த நாட்டுக்கே பெருமை சேர்க்கிறான்னு ஒரு படம் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயங்களும் நீங்க பண்ணாதீங்க. இந்த மாதிரி அந்த பெண்கள் வந்து இந்த படத்துல உள்ள பெண்கள் அப்படி பண்ணாங்கன்னா அது எந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க பண்ணாங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு கூட ஒரு இயக்குனர் வந்து ஒரு செய்தியை வந்து மக்கள்கிட்ட சொல்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பா எடுத்துக்கலாம்ல. இல்ல சார், இப்போ நீங்க சொல்றது ஓகே. ஒவ்வொரு படமும் வந்து மக்களுக்கு நல்லதுதான் சொல்லுது. நல்லதான் இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணா இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனா ஒவ்வொரு படத்துல ஹீரோ திருந்தின உடனே படத்தை முடிச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் திருந்துற கட்டத்தை யாருமே முழுசா போய் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த காரியத்தை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கெட்ட காரியத்தை மட்டும் தான் எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா லியோ படத்துல பாத்தீங்கன்னா
விஜய் வந்து நல்ல ஒரு பாட்டு குடும்ப பாட்டெல்லாம் எடுத்திருப்பாரு, அதெல்லாம் இப்ப ஹிட் ஆகல. ஆனா கஞ்சா குடிச்சு பீடி குடிச்சிட்டு ஒரு பாட்டு பாடுவாரு 1000 பேரோட சேர்ந்து, அந்த பாட்டு பயங்கரமா ஹிட் ஆயிருக்கும். இல்லைங்க, ஏன்னா மக்கள் அதை தான் எடுக்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது மாட்டேன். பாட்டா வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு இசை, அது வந்து என்ன இசைக்காக சொல்ல சார், அந்த இசைக்காக வந்து காதுல பேட் ஆக்டிவிட்டி. பேட் ஆக்டிவிட்டி. நீங்க ஏன் விஷுவல பாக்குறீங்க? பாட்டு தானே உங்களுக்கு ஹிட் ஆயிருக்கு, நீங்க அந்த விஷுவல் வந்து ஹிட் ஆயிருக்கா சொல்லுங்க. விசுவல பார்த்தானே மக்கள் செய்யறாங்க. அந்த ஸ்டைல் இப்ப ரஜினி ஸ்டைல் எல்லாம் எல்லாரும் பண்றதுக்கு அவர் ஸ்டைல பார்த்தானே செய்யறாங்க. அது அவங்களுடைய மேனரிசம். அது அதை பார்த்தானே இப்ப ரசிகர்கள் செய்யறாங்க. நம்ம அப்பா பார்த்து நம்ம அப்பா வேட்டி கட்டின ஸ்டைல நம்ம பார்த்திருப்போம், நம்ம சட்டை போட்டு ஸ்டைல பார்த்திருப்போம். நம்ம மாமா வந்து ஒரு சைக்கிளை வந்து அந்த எடுக்கிறதே ஒரு ஸ்டைலா இருக்கும். இல்ல இப்ப வந்து பைக்கை வந்து இப்ப அப்பா அம்மா அண்ணன் தம்பி குடும்பத்துல உள்ளத பசங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்க. அப்பா அம்மா பேச்சு கேட்டிருந்தாங்களே நம்ம தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கும். இப்போ அப்பா அம்மா பசங்க கேட்கிற பழக்கம், கேள்வி கேட்கறது எல்லாமே யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னா சினிமா துறையில தான். விஜய், அஜித், சிம்பு, தனுஷ் இந்த மாதிரி ஆட்களை தான் ஃபாலோ பண்ணி போறாங்க. அவங்க சொல்றத வேத வாக்கா எடுக்கிறாங்க. சரிங்க, அவங்க வந்து எந்த மக்களை வந்து அவங்க கெடுத்து குட்டிச்சோட ஆக்கியிருக்காங்க சொல்லுங்க? எத்தனை பேர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க சொல்லுங்க? நீங்க சொன்ன ஹீரோக்கள் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணனால எத்தனை பேர் கெட்டு போயிட்டாங்க? இல்ல சார், எத்தனை பேர் வந்து அதை பார்த்து ஸ்பீடி குடிக்கிறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்க, கஞ்சா குடிக்கிறாங்க, அதே மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க, அதே மாதிரி ஹேர் கட்டி பண்றாங்க, அதே மாதிரி பைக் ரேஸ் பண்றாங்க, அதே மாதிரி கார் ஓட்டுறாங்க, அதே மாதிரி லவ் பண்றாங்க, அதே மாதிரி கொலை பண்றாங்க. ஹீரோக்கள் பண்ற பார்த்துட்டு விக்ரம் படத்துல ரோலெக்ஸ்னு சூர்யா ஒரு கேரக்டர் பண்ணாரு. சூர்யாவோட ரசிகர்கள் அதே மாதிரி ரோலெக்ஸ் மாதிரி கட் பண்றது, அதே மாதிரி ஸ்டைல் பண்றது, அதே மாதிரி இந்த வாயில குச்சி வச்சு திருப்புறது, இந்த மாதிரி பண்ணிட்டே அலைஞ்சாங்க. ஏன்னா ஒரு ஹீரோ பண்றத ஃபாலோ பண்றாங்க. இதனால என்ன பாதிப்புன்னு சொல்லுங்க? ஏங்க, ஒரு ஸ்டாரை பார்த்து வந்து குச்சி வச்சுக்கிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, கேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா யாருக்கு என்ன பாதிப்பு சொல்லுங்க? பெற்றோர்கள் பாதிப்பா இருக்கு. என்ன பெற்றோர்கள் என்ன பாதிச்சிட்டாங்க? இல்ல பையன் அழகான கேர் ஸ்டைல் பண்ணல, இந்த மாதிரி கட் பண்றான், இந்த மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு. அதாவது ஒரு ஹீரோவை பார்த்து முடி வெட்டிக்கிறான், ஒரு ஹீரோவை பார்த்து ஸ்டைல் பண்றான் அப்படிங்கறதெல்லாம் வந்து என்னன்னா, அதனால வந்து அவனுக்கோ இல்லைன்னா அவன் குடும்பத்துக்கோ அவன் நண்பர்கள் சைட்லயோ அந்த ஊருக்கோ அந்த உலகத்துக்கோ வந்து எந்த பாதிப்பும் கிடையாது. சரிங்களா? அவனோட மகிழ்ச்சி, தனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ இந்த மாதிரி ஒரு ஸ்டைலா இருக்கான், நாமளும் அந்த மாதிரி ஸ்டைலா இருக்கணும் அப்படிங்கிறது அவன் எடுத்துக்கிறாரு. அதனால நமக்கு ஏதாவது பாதிப்புன்னு இருந்தா நம்ம விவாதம் பண்ணலாம். அதை பத்தி நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கும்போது நம்ம அதை பத்தி என்ன விவாதம் பண்ணி என்ன பிரச்சனை சொல்லுங்க?